இந்த வீடியோவில் டபுள் டோர் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். டபுள் டோர் எந்தெந்த பேர்டுக்கு வேணும்னு முதல்ல பார்த்துக்கலாம். லவ் பேர்ட்ஸு, ஆப்ரிக்கனு, அதை தாண்டின பெரிய பேர்டுகள் எல்லாத்தையுமே டபுள் டோர் கண்டிப்பாக வேணும். ஃபின்ச்சஸ்க்கு வந்து சிங்கிள் டோர் போதும். அதே மாதிரி லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று ப்ரீடிங் கேஜ் வச்சுருந்தீங்கன்னா சிங்கிள் டோர் போதும். ஸோ இப்போ நான் வந்து டபுள் டோருக்காக ஒரு பெரிய டோருக்கு 10க்கு 10 சைஸில் வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். 10க்கு 10 வைக்கலாம், இல்லை 12க்கு 10 கூட வைக்கலாம். 12க்கு 10னா ஒரு அடி நீளமும் 10 அடி வித்தும் வைக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. 1 to 1, அதாவது கம்பி வந்து 1 to 1 விட்டு கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அதை 1 to 1 எதுக்கு நான் சொல்கிறேன், அதை ஜாயின் பண்ணும்போது சொல்கிறேன். 1 to 1 என்ன யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், 1 to 1 விடாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். பட் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கம்பி நல்லா இருக்காது, டோரும் ஒரு நல்ல அழகான செட்டப்பில் தெரியாது. ஸோ அதுக்காக தான் அது வேணான்னு சொன்னேன். மற்றபடி நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா டோர் வந்து டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன ரீசன் நான் சொல்கிறேன். நான் அதை மடிக்கும்போது எதனால் அது வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டபுள் டோர்ன்றதுனால இன்னர் டோருக்கு வந்து அளவு வேணும். ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபுட்டு உள்ளே வைக்கிறதுக்காக தான் இந்த சிங்கிள் டோரை, அந்த சின்ன டோரை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சின்ன டோரில் நீங்கள் ஃபுட்டுக்கு என்ன மாதிரி பாக்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, அது ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வர மாதிரி நீங்கள் அந்த அளவை கட் பண்ணிக்குவாங்க. நான் இதில் தோராயமாக 6க்கு 5 வச்சுருப்பேன். ஆமாம், 6க்கு 5 வச்சுருப்பேன். 5க்கு 5ன்றது வந்து டிஃபால்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் சரியான அளவுன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன டோரை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுவோம், உள்ள அந்த இன்னரை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஜிஐ மெஸ், இது 12 அந்த கம்பி, இந்த ஒயிட் கலர் இருக்குது, அது வாங்கிக்குவாங்க. க்ரீன் கலர் கிடச்சா கூட வாங்கிக்குவாங்க, பட் க்ரீன் கலர் வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். நான் ஏன் க்ரீன் கலர் ரெஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அது நாளாக வெளுத்து கலர் எல்லோஷாக மாறிடும். ப்ளஸ் வந்து பேர்டு வந்து பசியாக இருக்குது அப்படின்னா அதை கடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை கடிக்கும்போது அதோட வேஸ்ட் எதுவும் பேர்ட்ஸோட வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா ரிஸ்க்கு. ஸோ அதனால் அதை ரெஃபர் பண்ண மாட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி அது கம்பி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சின்ன டோருக்கு தேவையான அளவு கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணாலே போதும். சும்மா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டாலே போதும். நீங்கள் கரெக்டாக அதை ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணல அப்படின்னா அந்த கேஜ் மாட்டும்போது ரொம்ப இதாகும், கோணலாக போகும். ஸோ இது ஒன்ஸ் ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு பொசிஷன் ஃபிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதை மடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து அதை மடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஏஜ் முடிஞ்சிடும், இன்னொரு ஏஜில் அதை வளைச்சி விட்டுட்டு திரும்ப அதை போல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4 கார்னருக்கும் அதை நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ அது வந்து 1 to 1 கட் பண்ணுங்க சொன்னேன் இல்லையா? எதனால் சொன்னேன் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட பேர்ட்ஸ் இருக்குது, அந்த பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ரிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் அது பறந்து வந்து இந்த டோரில் உட்காரும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிங்கு வந்து இந்த டோரோட அந்த மடிச்சு விட்ருக்கிற கம்பியில் மாட்டிக்கும். அது சரியாக கரெக்டாக மடிச்சிருப்போம், பட் ரிங்கும் அது சின்னதாக இருக்கிறதுனால மாட்டிக்கும். சம்டைம்ஸ் அப்படி மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னா பேர்ட்ஸோட கால் நகங்கள் கூட அந்த இதில் மாட்டிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நம்ம 1 to 1 கட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த நிறைய கம்பிகள் அதில் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் பேர்ட்ஸும் ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டு வந்து டோரில் வந்து உட்காந்துது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிட்டர்ன் போகும். ஸோ நம்ம வந்து ஒரு 80% அதை வந்து சேஃபாக வைக்கலாம். ஸோ 20% பேர்ட்ஸோட லக்கை பொறுத்தது, பேர்ட்ஸோட நேரத்தை பொறுத்து. அது வந்து அதை மாட்டணும் இருந்ததுன்னா மாட்டி தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஸோ நம்ம இருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணி விட்ருவோம், இல்லாத போது அது நம்மளுக்கு கஷ்டத்தை க்ரியேட் பண்ணி விட்ருவோம், பேர்டை வந்து நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நான் அந்த 1 to 1 வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். 1 to 1 வந்து நல்லா சாய்ஸாக இருக்கும். டோரும் எந்த வித இதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்னர் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் மடித்து விட்டு இது பண்ணிக்குவாங்க. லாஸ்ட்டாக எட்ஜ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 4 ஆங்கிளும் கரெக்டாக ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கூட அதை கட் பண்ணி விட்ருங்க. அந்த இதில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், நான் அதை கட் பண்ணி விடுவேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு அது வேணுமோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் ஓகே தான்.
இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ண அதை எடுத்து தேவையில்லாத பார்ட்டை வந்து அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து அதை மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சின்ன டோருக்கு தேவையான ஸ்பேஸ் உங்களுக்கு அதில் கிடச்சிரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் டோர் வந்து அழகாக இருக்கும். அதை பாருங்கள். அந்த இது ஃபினிஷிங் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபினிஷிங் அப்புறம் நான் அதோட ஓவர் வியூ உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஓவர் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இதை மடித்து விடும்போது கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி மடித்து விடுங்க. லைட்டாக பார்ஷியலாக மடிச்சிருந்தா கூட, பாதியில் மடிச்சிருந்தா கூட அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரிஸ்க்கை க்ரியேட் பண்ணி விட்ரும். ஸோ அதை கரெக்டாக இருக்கான்னு அதை வந்து அதை மட்டும் மடித்து விடுறது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மடித்தாச்சு, ஃபுல்லாக மடித்தாச்சு. ஃபுல் ஃபினிஷிங் பக்காவாக கொடுக்க பாருங்கள். நீங்கள் நான் கை வச்சு தேய்க்கிறேன், அது எந்த இதுலையுமே ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ அப்படி ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி என் கையில் கிழிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, கீறுற மாதிரி இருந்ததுன்னா நான் அதை மடித்து விட்ருவேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி உள்ள வைப்பேன் என்னோடய பேர்ட்ஸுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான நான் வந்து சின்ன டோர் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஓவர்வியூ. ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் பெரிய டோருக்கும் நீங்கள் வந்து 3 எட்ஜஸ் மடிக்கணும். ஸோ 4th எட்ஜ் வந்து நம்ம பெரிய டோருக்கு மடிக்க மாட்டோம், அது வேறு மாதிரி மடிப்போம். நான் அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இது வந்து பெரிய டோருக்கும் நான் இப்போ மடிச்சிட்டேன். ஸோ வீடியோவில் என்னால் காட்ட முடியல, நான் பெரிய டோருக்கும் அதை மடிச்சிட்டேன். இப்போது சைடில் 4th எட்ஜை வந்து நம்ம வந்து பெரிய டோருக்கு க்ளோஸ் பண்ணணும். எதனால் அப்படின்னா, நீங்கள் இதை ஃப்ரீயாக விடுவாங்க. நார்மலாக கேஜ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சைடு கம்பி வைக்காமல் கூட பண்ணுவாங்க. சில பேர் வந்து 3 சைடு வைப்பாங்க, ஒரு சைடு விட்டுருவாங்க. நீங்கள் இந்த 4வது சைடு வைக்கும்போது என்ன ஆகும்னா, பேர்ட்ஸோட கேஜில் நீங்கள் இதை ஃபிட் பண்ணும்போது சின்ன கேப் இருந்தால் கூட உள்ள பள்ளிகள் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இது வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பியை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு எட்ஜை நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4th எட்ஜ் வந்துடும். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, சின்ன டோருக்கு எந்த பக்கமாக கம்பியை மடிச்சிருக்கீங்களோ அதே பக்கம் தான் இதையும் வச்சு மடிக்கணும். ஸோ இது மடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபுல் டோரோட ஓவர் வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லாக் மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள். இந்த இது வந்து லாக் செட்டப் எனக்கு சின்ன லாக் போதும். அதனால் லாக் ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி அதை ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணுற இடம் பார்க்குறேன். கரெக்டாக சின்ன டோரோட சென்டர் பாயிண்டில் அதை ஃபிட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா அந்த சின்ன டோர் மாட்டும்போது லாக் போட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அது மறக்காமல் இருக்கும். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு மாட்டும்போது ஓகே இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. டோரோட ஃபினிஷிங் எல்லாமே சின்ன டோரோட கம்பி எந்த பக்கமாக மடிச்சிருக்குமோ எல்லாமே அந்த பக்கம் தான் மடியணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது என்னோடய சின்ன டோரு. ஸோ இந்த சின்ன டோர் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ என்கிட்ட நம்ம கேஜ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி டோர் செட்டப்லாம் செஞ்சு வச்சுருப்போம். ஸோ ஸ்மால் டோர்ஸ்லாம் நம்மகிட்ட நிறையா ஸ்டாக் இருக்கும். ஸோ இது செஞ்சு வச்சுருப்போம். ஸோ இதே அந்த பெரிய டோர் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதை நம்ம பண்ணி வச்சுருப்போம். இது வந்து நான் 6க்கு 6 வச்சுருப்பேன். நான் டிஃபால்ட்டாகவே 6க்கு 6 தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் நம்மகிட்ட வர கேஜ் ஆர்டர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் டோர் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் 6க்கு 6 தான் கொடுத்துருப்பேன். எல்லாமே 6க்கு 6 தான் இருக்கும். ஒரு சிலது வந்து 7க்கு 6 கூட இருக்கும். ஸோ புறாக்கள்லாம் இருந்தது அப்படின்னா 7க்கு 6 கூட இருக்கும். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் டோரு லாக் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கேஜோட டோர் செட்டப் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. லாக்கெல்லாம் அருமையாக பார்த்து ஃபுல் ஃபினிஷிங்கோடு இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேல்ஸ் பண்ணுறது இந்த ஒவ்வொரு டோர் 100 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணுறோம். டபுள்